சட்டமன்றத்தில் இன்று கேள்வி நேரம் முடிவடைந்த பின்பு மதுவிலக்கு குறித்து பேச அனுமதிக்க வேண்டும் என கம்யூனிஸ்ட், காங்கிரஸ், மனிதநேய மக்கள் கட்சி, புதிய தமிழகம் உள்ளிட்ட கட்சிகளின் சட்டமன்ற உறுப்பினர்கள் வலியுறுத்தினர். இதற்கு பதிலளித்த சபாநாயகர் தனபால், துறை மீதான மானிய கோரிக்கையின் போது விவாதிக்கலாம் என்று தெரிவித்தார். இதை ஏற்க மறுத்து அவர்கள் பேரவையில் இருந்து வெளிநடப்பு செய்தனர். மதுவிலக்கை படிப்படியாக அமல்படுத்த ஒரு திட்ட வரைவு அரசால் உத்தேசிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை வைக்கும் ஒரு சிறந்த ஒரு மசோதா. ஆனால் இந்த அரசாங்கம் இதை குறித்து விவாதிக்க மறுத்துவிட்டார்கள். இதனால் வரக்கூடிய வருமானங்கள், இதனால் வரக்கூடிய சுய வருமானங்கள் என்று பல்வேறு லஞ்சங்கள் என்று பல்வேறு விஷயங்கள் நிலவில் இருப்பதால் இதை ஏற்க மறுக்கிறார்கள். நிச்சயமாக இதற்காக தொடர்ந்து போராடுவோம். காங்கிரஸ் கட்சியின் தரப்பிலும் தொடர்ந்து இந்த கோரிக்கைகள் சட்டசபையில் மட்டுமல்ல வெளியேயும் இந்த போராட்டங்கள் தொடரும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மாநில அரசு உடனடியாக மதுவிலக்கை அமுல்படுத்த வேண்டும் என்று விவாதிப்பதற்காக கவன ஈர்ப்பு தீர்மானத்தையும் ஒத்திவைப்பு தீர்மானத்தையும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கொடுத்திருந்தது. சபை நடக்கும் என்று அறிவித்த அந்த நாளிலிருந்து தமிழகத்து மக்கள் அந்த நாளை எதிர்பார்த்ததே எதற்காகவென்றால் மதுவிலக்கு பிரச்சனையில என்ன தீர்வு வரும் என்பதற்காகத்தான். அந்த முக்கியத்துவத்தையே மறுதளிக்கக்கூடிய விதத்தில் இன்றைக்கு அரசாங்கம் எங்களுடைய கோரிக்கையை பதில் சொல்லக்கூட மறுத்த காரணத்தினால் நாங்கள் வெளிநடப்பு செய்திருக்கிறோம். தனிநபர் தீர்மானத்தை நிராகரிப்பதாக மாண்புமிகு பேரவைத் தலைவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள். நாங்கள் ஒத்திவைப்பு தீர்மானமும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது, கவன ஈர்ப்பு தீர்மானமும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதை விவாதத்திற்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த இளம் சமுதாயத்தை சீரழிக்கக்கூடிய இதை உடனடியாக அறிவிக்க வேண்டும், நிறுத்தப்பட வேண்டும், இதை கடைகளை மூட வேண்டும் என்பதற்கான முறையில் தான் கொடுத்தோம். மாண்புமிகு பேரவைத் தலைவர்கள் இதை எடுத்துக்கொள்ள முடியாது என்று சொன்னார்கள். எனவே வெளிநடப்பு செய்து இது தமிழக அரசு உடனடியாக பூரண மதுவிலக்கை அமல்படுத்துவதற்கான முறையில் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டேன். மதுவால் எந்த அளவுக்கு தமிழகம் சீரழிக்கப்பட்டிருக்கிறது, உடல்நிலை எந்த அளவுக்கு கெட்டு போயிருக்கிறது, தமிழக இளைஞர்களும் பெண்களும் எந்த அளவுக்கு வீதிக்கு வந்து போராடுகிறார்கள் என்பதை தனிநபர் தீர்மானத்தில் விவாதிக்கப்பட்டாலும் மட்டும்தான் விரிவாக விவாதிக்க முடியும். மானிய கோரிக்கைகளே ஒரு சில நிமிடங்களில் பேச இயலாது. எனவே இது தனிநபர் தீர்மானத்தால் மட்டும்தான் ஆழமான விரிவான விவாதத்தை மேற்கொள்ள முடியும் என்ற அடிப்படையில் கொடுத்திருக்கிறோம். இந்த அரசு அதற்கு அனுமதி மறுத்திருக்கிறது. இந்த பேரவைத் தலைவர் அனுமதி மறுத்தார். எனவே அதை கண்டித்து இன்று புதிய தமிழகம் கட்சியின் சார்பாக நான் வெளிநடப்பு செய்திருக்கிறேன்.